பார்க்கலாம். நல்லா சொல்லலாமே, நல்லா சிரிச்சிட்டு சொல்லுங்க. இனி உள்ள உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சித்திட்ட சொல்லுங்க சித்தப்பா. இனி உள்ள உனக்கு வேலை இல்லை. ஒரு இடம் காரியத்துல அடைப்பட்டு இருந்து எகிப்துக்குள்ளவே அடப்பட்டு ஒரு கூட்டுக்குள்ளவே அடப்பட்டு ஏதோ பிசாசு அநேக நாட்களா வாழ்க்கையை அடைச்சு வச்சிருந்திருக்கலாம். நீ கர்த்தருக்காய் எழுமனு நினைக்கும் போதெல்லாம் உன்னை அடைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறா, மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரமா, இந்த தேசமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுகிற பாத்திரமா, சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியையும் கனத்தையும் கொடுத்து உன்னை கர்த்தர் மேன்மையான இடத்துல உன்னை உட்கார பண்ணி, உன்னை உயர ஸ்தலங்களில் ஏற பண்ணி, இந்த உலகமே உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய மகிமை உண்மையிலே இறங்கி வரப்போகிறது. ஆமென் சொல்ற தேவ பிள்ளைகள் நல்லா கைய தட்டி அப்பா மகிமைப்படுத்தலாம். எத்தனை பேருக்கு ஆசை இனி என் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உண்மையா ஆசைப்படுறீங்களா? அல்லது ஒரு ஊழியக்காரர் இருந்து பாடா படுத்துறான, கைய உயர்த்த சொல்றான், வந்தானா பிரசங்கம் பண்ணானா போனானா, அந்த ஊழியக்காரன் நான் இல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல நான் ஸ்டேஜ்ல நின்று பிரசங்கம் பண்ணிட்டு ஃபுல் ஃபீட்ல நின்னுட்டும் பிரசங்கம் பண்ற ஆளும் நான் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் என்ன அப்படி அழைக்கல, அப்படி தெரிந்து கொள்ளவில்லை. எனக்குன்னு ஒரு ஸ்டைல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஏன்னா நான் வெளியே இருந்த உள்ள வெளியே வந்துட்டேன். ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஆமென். உள்ள இருந்தா தாங்க நல்லா கவனிக்கணும். சரி, ஒரு 3 பேர் 4 பேர் வாங்கலாம். 3 பேர் வாங்க. 3 பேர் இவாப்பா மேல. என்ன சுத்தி நின்னுங்க, என்ன சுத்தி நின்னுங்க, என்ன சுத்தி நின்னுங்கப்பா. இதுகளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம உயிர். சரி, நல்லா கவனிக்கணும். இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இப்போ இந்த 3 நெருக்கி நான் அசையவும் முடியாது, இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இப்படியும் பார்க்க முடியல, இப்படியும் பார்க்க முடியல. ஆண்டவர் சொன்னாரு, இந்த அடிமைத்தனத்தின் கட்டுகளை எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நீ தலை குனிஞ்சு வாழ்ந்திருக்கலாம், தலை குனிஞ்ச நிலைமையில நீ இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உன்னை தொட்டுச்சுன்னா, எந்த இடத்துல தலை குனிந்தோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்து மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? தலை குனிஞ்சிருந்த காலம் அல்ல, கட்டப்பட்டிருந்த காலம் அல்ல, ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலம் அல்ல, வேதனைப்பட்டு கொண்டிருந்த காலம் அல்ல, புலம்பல் பாட்டு பாடிக்கொண்டிருந்த காலம் அல்ல. இன்றைக்கு கர்த்தர் என் கட்டுகளை அவிழ்த்து என் தலையை நிமிரச் செய்து, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து, என் பாத்திரம் நிரம்பி வெளியே செய்யும்படியா கர்த்தர் கடந்து வந்திருக்கிறான் சொல்ல தேவ பிள்ளைகள் நல்லா கைகளை தட்டி பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ உள்ள இருக்கிற வரைக்கும். அவருக்கு இங்கிலீஷ் சொல்லிடுங்க. நீ உள்ள இருக்கிற வரைக்கும் நீ உனக்கே பிரயோஜனம் கிடையாது. நான் சொல்றேன், எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ உள்ள இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு வாழ்ற உனக்கே தெரியாது. பக்கத்துல பாசுங்க, வெளியே வந்துட்டியோ சொல்லுங்க, வெளியே வந்துட்டியோ தேசமே உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. என்னங்க, இந்த மதுரை பட்டணமே நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லி கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நேரம் வந்துட்டு. அல்ல பக்கத்துல கையை பிடித்து பக்கத்துல உட்கார்ந்துங்களா, ஏன் கஷ்டப்படுறீங்க? நேரம் வந்துடுச்சு, நீங்க வெளியே வர வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விடுதலை பெற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆமே, பாத்தீங்க தானே, ஒரு வருஷமா அந்த உத்த கண்ணு தெரியாம அவங்க கஷ்டப்பட்டு திருப்பூர்ல இருந்து கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்ததுனால தான் அவங்க சொன்னாங்க, வெளிச்சம் எனக்கு தெரியுதுன்னு சொன்னாங்க. ஐயா புரியல. இதுவரைக்கும் அவங்க எங்க இருந்தாங்க தெரியுமா? உள்ள இருந்தாங்க. உள்ள இருக்கும்போது என்ன தெரியும்? இருட்டு தான் தெரியும். அவங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார், வெளிச்சத்தை கர்த்தர் காட்டினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல இருக்க அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை இன்றைக்கு வைக்கிறார்.
வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உதிக்க போகிறது. மேன்மையின் காலத்தை கர்த்தர் உங்களுக்காக நியமிச்சு வச்சிருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ வெளியே கர்த்தருக்காக சிறகடித்து பறக்கக்கூடிய காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். சார் எல்லாரும் அப்படியே யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் தண்ணி கொடுங்க 38ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கணும், கேட்கலாம். ஒரு மகிமையான வார்த்தை ஆண்டவர் நமக்காக. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். எல்லாருக்கும் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். ஆனா இன்றைக்கு உங்களுடைய நிலைமைக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களோட பேசுவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் முதல்ல சொன்னேன் தானே, உள்ள இருந்த காலம் இனி மாறி உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து இந்த பூமிக்கு தேசத்திற்கு வெளிச்சமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி மாற்ற நினைக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகள் முற்றிலுமாகவே அந்தகாரமாகத்தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நம்புறதுக்கே சாத்தியமில்லாம மாதிரிதான் தெரியும். ஆனா உன் பார்வைக்கு அப்படி தெரியலாம். ஆனா என் ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. அவர் இல்லாதவைகளை கூட இருக்கிறவைகளாக அழைக்கிற ஆண்டவர். எது இல்லையோ கல்லுகளினால் கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தரால முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் அழைக்கிற ஆண்டவர். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை ஒரு இல்லாத சூழ்நிலைகளிலே யாரும் ஒருவேளை உன் நம்பிக்கை கூட உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இயேசு வந்தா எல்லாமே மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்க நிலைமை, நீங்க வெளியே அப்படி பந்தாவா டிப்டாப்பா இருக்கலாம். ஆனா அநேகருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கை கல்லறைக்குள்ளதான் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கல்லறைக்குள்ளதான் இருக்கிற. ஆனா அப்படியே இருந்துட மாட்டேன், வெளியே வர போகிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க இப்படி நல்லா சந்தோஷமா விசுவாசத்தோடு சொல்லலாமே? கைய கொடுங்க ஐயா. கல்லறைக்குள்ளதான் இருந்தீங்க, இப்பவும் வெளியே வந்து ஸ்டேஜ்ல கர்த்தர் நாமத்தை ஐயா மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் கல்லறையின் இடத்திற்கு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் எனக்காக வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல கர்த்தர் எனக்காக வந்திருக்கிறான்னு சொல்றவங்க கரங்களை அசைச்சு காட்டலாமா? நல்ல கரங்களை அசைச்சு வாசிங்க. அது ஒரு குகையா இருந்தது. அது ஒரு குகை போல இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு சிலரால நம்முடைய வாழ்க்கையில வெளியே வர முடியாததுக்கு என்ன காரணம்னா, ஏதோ ஒரு கல்லு நம்முடைய வாழ்க்கையில இருக்குதுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன கல்லோ? சாபம் என்ற கல்லோ, பாவம் என்ற கல்லோ, வியாதி என்ற கல்லோ. உன் புருஷன் உனக்கு ஒரு கல்லா இருக்கலாம், உன் பிள்ளைகள் உனக்கு ஒரு கல்லாவே இருக்கலாம். நீ நினைக்கலாம், நான் ஊழியம் செய்யறானே, என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலையே, நான் ஊழியம் செய்யறேன், என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலையே, நான் கர்த்தருக்காக எழுமணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் எழும முடியாதபடி, வெளியே தலை காட்ட முடியாதபடி ஏதோ ஒரு கல் என் வாழ்க்கையில இருக்குதுன்னு நினைக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, ஒரு முடிவு வருகிறது. அந்த கல்லை நீ காண மாட்டாய்.
கரங்களை தட்டி உன்னோடு போராடினவர்களை இனி நீ தேடியும் காண மாட்டாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என் காரம் வந்துட்டுன்னு சொல்லி, என் நேரம் வந்துட்டுன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? நல்லா தட்டி, நல்லா தட்டி. ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அது என்ன கல்லா இருக்கட்டும், இன்னைக்கு அந்த கல்லெல்லாம் கர்த்தர் உடைச்சு போடுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அங்க இருந்து வந்துட்டு விசுவாசிக்கிறீங்க. எனக்காக அங்க வந்துட்டு அங்கெல்லாம் பார்க்க வந்து என்ன பாருங்க, பறக்க கூடாது. ஆமென் ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க வெளியே வரணும்னு? சும்மா சும்மா வயத கூட வெளியே வரணும்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை இமேஜர்பா எல்லாரும் கரங்களை உயர்த்தி வெளியே வரணும்னு சொல்றவங்க மாத்திரம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா நம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா நம் இயேசுவையே. பாடி ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. பாடி ஹோசன்னா கரங்களா சேர்த்து, என்றும் ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஒரு நிமிஷம், கல்லறை குழந்தை வெளியே வந்துட்டீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. சத்துருவை மீதிப்பாய், சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பாய், சத்துருவை மீதிப்பான், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். காரங்காலை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ காரங்காலை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டு, நீயோ காரங்காலை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ காரங்காலை தட்டியே துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா நம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா நம் இயேசுவையே. ஆமென். நீங்க மட்டும் வெளியே வந்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் கலங்குவான், உன்னை ஒடுக்கினவன் கலங்குவான், உன்னை அடைச்சி வச்சிருந்தவன் கலங்குவான், உன்னை பாழாக்க நினைச்சால அவனுக்கெல்லாம் ஒரு நடுக்கம் வரும். ஐயோ, நிறைய பிள்ளைகளுக்கு புரியாம இருக்கிறீங்க. புரியுதோ புரியலையோ கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். உங்களோட போராடுனா நான் அவ்வளவுதான். ஆமே, ஏன்னா நாங்கெல்லாம் இப்படியே உட்கார்ந்த ஆட்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே வருவோம், போகும்போதும் நாங்க அப்படியே போவோம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களை பத்தி பேசவே இல்லை. ஆமேன் சொல்லலாமே. ஆமேன் சொல்லுங்க. ஆமே ஆமே சொல்லுங்க. ஆமே ஆமே. வெளியே வந்துட்டீங்களா? பிசாசுகளுக்கெல்லாம் ஒரு நடுக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஆமே ஆமே ஆமே. ஒரு கல் வைக்கப்பட்டிருந்ததா. ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிங்க தொடர்ந்து. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கரங்களை தட்டி இயேசுவின் நாமம். அது என்ன கல்லா இருக்கட்டும், இன்னைக்கு கர்த்தர் எடுத்து போடுகிறார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, எதா இருக்கட்டும், உன்னை எது அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும், உன்னை எது சிறுமைப்படுத்தி வச்சிருந்தாலும், நீங்க சொல்ல போறீங்க, என் ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து போட்டுட்டார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எடுத்து போட்டுட்டாருன்னு சொல்றவங்க மாத்திரம், எடுத்து போட்டுட்டான்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களா செஞ்சு காட்டலாமா? ஒருவேளை கூட்டத்துக்கு வரும்போது நீங்க வேதனையோட வந்திருக்கலாம், அதே ஒரு கல்லா இருக்கலாம். உன் குடும்பத்திலிருந்து கிளம்பும் போது ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க சந்திச்சிருக்கலாம். நீங்க கிளம்புவீங்க, ஏதாவது நல்ல சந்தோஷமா ஒரு இடத்துக்கு கிளம்ப, ஒரு போன் கால் வரும், நம்முடைய துக்கம் நம்முடைய சந்தோஷம் எல்லாம் போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த கல்லெல்லாம் எடுத்து போட போகிறேன். உன் வேதனைப்படுத்தி கொண்டிருந்த கல்லெல்லாம், உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருந்த கல்லெல்லாற்றை ஆண்டவர்
ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து போட போகிறார். உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிற மாதிரி கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படும். ஆமென். சரி, ஆண்டவர் கல்லை எடுத்து போடுங்கள்னு சொன்னார். அப்புறம் மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றார். கவனிங்க, ஆண்டவர் போனதே அற்புதம் செய்யறதுக்கு தான் போயிருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு தெரியும் மரிக்க போறான்னு தெரியும். ஆனாலும் மரிச்ச பிறகு 4 நாள் கழிச்சு தான் ஆண்டவர் வாராரு. வந்தது எதுக்கு? அவனை எழுப்புறதுக்கு தான் வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனா இன்னொருத்தி சொல்றா, கூட பிறந்தவ சொல்றா, ஆண்டவரே அது நாரும். ஆண்டவரே நல்லா கவனிங்க, இனி உன் ஆசீர்வாதத்தை உன்னை நேசிக்கிறவன் கூட பறிச்சு கொள்ள முடியாது. புரியல நான் சொல்றது? உன் அற்புதத்திற்கு தடையா உன் குடும்பமே இருந்தா கூட கர்த்தர் அதை மாற்றி போட போகிறார். உன் குடும்ப ரட்சிப்புக்கு, உன் புருஷனுடைய ரட்சிப்புக்கு ஒருவேளை உங்க குடும்பம் இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதுல கூட ஒரு மகிமை இறக்க பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை உனக்கு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? சொந்த சகோதரி தான் வந்ததே ஆண்டவர் எழுப்புறதுக்கு தான் வந்திருக்கிறார். இவ சொல்றா, நல்லது சொல்ற மாதிரி, ஆண்டவரே நாருமே, நீ எவன் நினைச்சா உன் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. உன் குடும்பம் ரட்சிக்கப்படுறதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உன் குடும்பம் ரட்சிக்கப்படுறது, உன் குடும்பம் கர்த்தருக்காக எழும்புறது, உன் பிள்ளைகள் எழும்பி தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறத எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்றவங்க நல்ல சத்தமா ஹalleluya ஹalleluya. போதாது, எவனும் தடுக்க முடியும். ஏன்னா வந்தது எழுப்புற கர்த்தர். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் வந்தது. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் வந்தது உன்னை எழுப்புறதுக்கு தான் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு, உன்னை எழுப்புறதுக்கு தான். உங்க மனைவி நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது, நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்துட்டாருன்னா ஏதாவது செஞ்சே ஆவார். ஆமென் சொல்லலாமே, 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 நல்ல எவனாலும் தடுக்க முடியாது. சரி சொல்லுங்க, வாசிங்க தொடர்ந்து. இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காண்பாய். எத்தனை பேர் ஆண்டவர் கேக்குறாங்க? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இன்றிலிருந்து ஒரு தேவனுடைய மகிமையை உங்க குடும்பத்துல நீங்க பார்க்க போறீங்க. இன்றிலிருந்து ஒரு தேவனுடைய கிருபையை உங்களுடைய குடும்பத்துல பார்க்க போறீங்க. நீ போகிற இடத்தெல்லாம் ஒரு மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. செல்லும் இடமெங்கும் ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறா. இந்த நதி போகும் இடங்கும் ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. நீ எங்கெல்லாம் கால் மிதிக்கிறியோ அந்த இடமெல்லாம் செழிப்பாய் மாறும்படியா, ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும்படியா கர்த்தருடைய கரம் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்காக தண்ணீர் பாய்ச்சப்பட்டு உனக்கு கர்த்தர் ஒரு மகிமையான காரியங்களை நீ போகிற இடமெல்லாம் நீ பார்ப்பாய். மக்கள் கையை பிடிச்ச நீ போகலாம், நீ மகிமையை காண்பாய். வேண்டாமா? எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ போகிற இடமெல்லாம் மகிமையை காண்பா. எத்தனை சந்தோஷமா இருக்குது? சந்தோஷமா இருக்குன்னு சொல்றவங்க கரங்களை அசைச்சு காட்டலாமே. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பிள்ளைகள் தேவ மகிமையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். புரியலையோ நான் சொல்றது? ஒவ்வொரு நொடியும் தேவ மகிமையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஆமென் ஆமென். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிச்சால் தேவ மகிமையை காண்பாய். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். எடுத்து போட்டார்கள். நான் சொன்னேன் தானே, அவன் நாருன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொன்னார் கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னதுனால அவருடைய வார்த்தையை மிஞ்சி எதுவும் அங்க செயல்படவே படாது. ஆமென் சொல்லலாமா? ஆண்டுடைய வார்த்தை சொன்னா அது சொன்னதுதான். பக்கத்துல சொல்லுங்க, அவர் சொன்னா சொன்னதுதான், அது நடந்தே தீரும். ஆமென். கல்லை எடுத்து போட்டாங்க. தொடர்ந்துயா. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, இயேசு நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அற்புதம் செய்கிறதுக்கு முன்னகுட்டி, அற்புதம் பெற்ற பிறகு நன்றி சொல்றதை விட அற்புதம் செய்கிறதுக்கு முன்னகுட்டியே இயேசு செய்தார். பிதாவே, நீர் எனக்கு கொஞ்சம் வால்யூம் குறைச்சுக்கோங்க. பிரதர், ஹலோ, கொஞ்சம் வால்யூம் குறைங்க, எனக்கு கொஞ்சம் குறைங்க, லேசா குறைங்க. Thank you Lord. Hallelujah.
அன்று சொன்னார், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் உங்க 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நீர் வெளியே கொண்டு வருகிறபடியினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை நீர் வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமா நீ என்னை மாற்றுகிறபடியா உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லலாமா? எது எது உங்க வாழ்க்கையில இப்போ வேணுமோ அதெல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுங்க. உங்க குடும்பத்துல ஒரு நன்மை வேணுமா? உங்க தொழிலில் ஒரு நன்மை வேணுமா? நீ போகிற வேலை பார்க்கிற இடத்துல ஒரு நன்மை வேணுமா? சொல்ல போறீங்க விசுவாசத்தோடு, என் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தபடியா, ஒரு மருத்துவ ஒருவேளை நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்க போகுதா, ஆண்டவர்ட்ட சொல்ல போறீங்க, எனக்கு நீ செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். உன் குடும்பம் ஒரு வீடு கட்ட முடியாதபடி இருக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு வீடு கட்டி தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லலாமா? சொல்லலாமா எல்லாருமா? இப்ப விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. எது எது தேவையோ அதெல்லாம் இப்ப விசுவாசத்தோடு சொல்ல போறீங்க. நீர் எனக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் நம்ம கைக்கு வர போகுதுன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைக்கு வர போகுதுன்னு சொல்றவங்க எல்லாரும் கரங்களை அசைச்சு இந்த மகிமை நிறைந்த கூட்டத்துல நீங்க விசுவாசத்தோடு சொன்ன ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தா, ஏன் உங்களுக்கு அதை கொடுக்க போகிறா, உங்களுக்கு கிருபை செய்ய போகிறா. ஆமென் ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென் ஆமென். அப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டிரு. நல்ல கையை உயர்த்தி தட்டி, நீயோ கரங்களை தட்டியே துதித்து கொண்டீரு. சத்துருவை ஜெயிப்பாய், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார், சத்துருவை மீதிப்பார், சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ காரங்காலை தட்டியே துதித்து, நல்ல சந்தோஷமா, நீயோ காரங்காலை, நீயோ காரங்காலை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ காரங்காலை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ காரங்காலை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ காரங்காலை தட்டியே கொண்டிரு, நீயோ காரங்காலை தட்டியே துதித்து கொண்டிரு, நீயோ காரங்காலை தட்டியே துதித்து கொண்டிரு. நல்ல கரங்கள் அடிச்ச அப்பாவுக்கு. இருளில் இருக்கிற உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை காட்டும்படியாய் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்க இடத்துக்கு தேடி வந்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர்னா இங்க வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிற இயேசு மட்டுமே. அவன் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், கல்லை புரட்டி போடுங்கள்னு சொன்னார். சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்தது சொல்றார். சொல்லுங்க வாசிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று. நின்னை சுத்திருங்க. வாசிங்க வாசிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இப்ப நீங்க எல்லாம் சொல்ல போறீங்க, ஆண்டவர் உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கைகள்ல அந்த அத்தாரிட்டி இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், கல்லை நான் புரட்டி போட்டேன், இனி நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொன்னார். இப்போ எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்க குடும்பத்துல என்னெல்லாம் போராடுதோ நீங்க சொல்ல போறீங்க, come out in Jesus name. சொல்லலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி எது எது உங்க வாழ்க்கையில சொல்லணுமோ இப்போ உங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வாயில உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன விடுதலை வேணுமோ, சுகம் வேணுமோ, எந்தெந்த காரியமா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கட்டும், தடை பண்ணி கொண்டிருக்குதா எல்லாத்தையும் சொல்ல போறீங்க. come out சொல்ல போறீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி
எல்லாரும் சொல்லலாமா? ஒரு நிமிஷம் சத்தமாய் சொல்லுங்க, வெளியே வா. சொல்லுங்க வெளியே வா. சத்தமா ரோல் அடிங்க. என்னையா என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா வெளியே வா. ஒடுக்கி கொண்டிருந்த காரியம், போராடி கொண்டிருந்த காரியம், சரித்திரத்தை கொண்டு வந்த காரியம், நஷ்டத்தை கொண்டு வந்த காரியம், வெட்கத்தை கொண்டு வந்த காரியம், இழப்புகளுக்கு மேல இழப்பு, வாழ்க்கையில போராட்டத்துக்கு மேல போராட்டம். எது செஞ்சாலும் அது வாய்க்காம போயிட்டு இருக்கு. எது வச்சிருந்தாலும் அது இல்லாம போயிட்டு இருக்கு. கையில வருது பணம், ஆனா ஓட்ட பையில போற மாதிரி இருக்கு. நீங்க சொல்ல போறீங்க, கம் அவுட். Come out! தொழில ஒரு பெரிய முடக்கமா இருக்குதா? சொல்ல போறீங்க, come out. சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, வெளியே வா. இருக்க நீ இடம் இல்ல. நீ இருக்க இடம் இல்ல. இருக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் வெளியே வா என்று சொல்லி கட்டளை கொடுங்க. உன்னை இனி ஒருத்தனை அடக்க முடியாது. கர்த்தர் சொல்கிறார், வெளியே வா. நீ எழும்பி பிரகாசிக்கிறது ஒரு மனுஷன் ஒடுக்க முடியாது. எழும்பி பிரகாசி, வெளியே வா இயேசுவின் நாமத்தினால். மோசே 40 நாள் ஆண்டுடைய சமூகத்துல 40 நாள் இரவும் பகலும் உட்கார்ந்துட்டு இருந்த போதும் ஒரு நாள் ஆண்டு சொன்னா, நீ போடா வெளியே. ஆமென் சொல்லலாமா? வா, மேல நான் வச்சிருக்கிற மகிமைய கீழ இருக்கிற ஜனங்கள் பார்க்கட்டும், வெளியே போடான்னு காமிச்சார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி என்ன ஒருத்தனும் ஒளிச்சு வைக்கவும் முடியாது. ஆமென். டியூப்லைட்னா ஒரு ரூமுக்கு மட்டும் தான் வெளிச்சம். ஆமென். கர்த்தர் நம்மள அதுக்கு மேலதான் வெளிச்சமா வச்சிருக்கிறார். உலகத்திற்கே வெளிச்சம் எப்படி அர்த்தம்? சூரியனுக்கு மேலதான் கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. சூரியன் தான் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது. ஆனாலும் தமிழ்நாட்டுல, இந்தியால வெளிச்சமா இருந்தா அமெரிக்கால இருட்டா இருக்கும். பார்க்கலாம். ஆனா அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, நான் உலகத்திற்கே வெளிச்சமா வச்சிருக்கிறேன். ஐயையோ, கைய தட்டி அப்பாவுக்கு, உலகத்திற்கு. எத்தனை பேர் நான் பேசுனது புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? சும்மா தான் கையை தட்டிட்டு இருக்கீங்களோ? சரி, எப்படியா தட்டுங்க, அப்பதான் இங்க ஓடும். ஆமா, நம்ம இந்தியால இன்னைக்கு காலையில நமக்கு வெயில் அடிக்கனா, அமெரிக்கால அது நைட்டா இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, அதான் ஆண்டவர் பாருங்க, அதுக்கு மேலதான் நம்மள சொல்லி இருக்கிறார் பாருங்க. மக்களை கையை பிடிச்ச உங்க மேல ஆண்டவருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாரும் கையை பிடிச்சு கொடுத்துருங்க. உங்க மேல ஆண்டவருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா நீ உள்ள இருந்தா ஒப்பேற மாட்டேன். ஆமே, உங்க பாஷையில சொன்னா உள்ள இருந்தா விளங்க மாட்டேன் சொல்றார். பக்கத்துல உள்ளவங்கள பிடிச்சு ஒரு எளியவான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஐயா. பாத்தீங்கன்னா வேலை 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 வேலை, தொழில் 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 தொழில். ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் ஏதோ போடி என்ன சொல்றது, கிளம்பும் போது காலையில எழும்புறது லேட்டா தான் இருக்கும். சர்ச்சுக்கு 7:30 மணி 8 மணினா 7:30 மணி தான் போய் குளிக்க போயிட்டு துண்டெல்லாம் கட்டிட்டு ஓடி போய் என்ன செய்யணும் தெரியாது. வீட்டுல அப்பதான் இருக்கும், தேடி பார்க்கப்பாங்க பைபிள. டேய், எங்கடி போன வாரம் எங்கடி வச்ச நீ? புரியாத மாதிரி இருக்கிறீங்க பாருங்க. ஆமென் சொல்லலாமே. அது எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும், தூசி தட்டி. அப்பதான் தூசியை தட்டி ஓடி வர்றது சர்ச்சுக்கு. ஆமே, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமே சொல்லுங்க. ஆமே, நீ வந்து பிரயோஜனமே கிடையாது. உண்மை, இட்ஸ் ட்ரூ. இதான் உண்மை, இதான் உண்மை. அந்த இடம் வேணா கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சிருக்கும். சப்பானிய மாதிரி போனவனே சொல்லுவாங்க, this is my place. சர்ச்சுக்குள்ள போனவனே சொல்லுவாங்க, பாத்தீங்களா, இது என் இடம். அதுல எவனா உட்கார்ந்துட்டானா அவ்வளவுதான், பிரச்சனை தான். ஆண்டவர் சொல்றார், அந்த சுருங்கன புத்தியில இருந்து நீ வெளியே வா. ஆமே, எத்தனை நாள் இப்படி இருக்க போறீங்க? எத்தனை நாள் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க? எத்தனை பேருக்கு ஆசைங்க இனி என் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னு? அப்ப நல்ல 2 கரங்களை உயர்த்து. எந்த
உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்லலாமா? எந்த உயிருள்ள நாட்களெல்லாம். இனிமே சொல்ல போறீங்க. உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. அவர் செய்த நன்மைகளை சொல்றதுக்கே நமக்கு நாட்கள் போதாது. அவ்வளவு நன்மை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஆனா நம்ம ஆண்டவருக்கு இடமே கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்க கல்லறைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் வந்ததே உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான். ஆமென். எத்தனை பேர் வெளியே வரணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க மாத்திரம் சரி வெளியே வரணும் இல்ல, நான் வெளியே வந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி. ஏன் அப்படி முட்டகையை வைத்துறீங்க? நல்லா அப்படி அறக்கொம்பத்துல எல்லாம் கொடி பறக்க விடக்கூடாது. தேங்க்யூ. நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில சுவாமி இன்னைக்கு அநேகர் வெளியே வரப்போகிறாங்க. உடைய நாமத்திற்கு மகிமையா வரப்போகிறதற்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகரை கர்த்தர் எடுத்து உடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த போகிறீர். அதற்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வெளியே வந்தா தான் நம்ம போய் அடுத்த மேல கைய வைக்க முடியும். ஆமென். நீ உள்ள இருந்தா ஓ மேல கூட நீ கைய வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே வந்தா தான் நீ கண்ணால பாத்தீங்க தானே அற்புதத்தை? எத்தனை பேர் பாத்தீங்க? ஆண்டவர் செய்ததை பாத்தீங்களா? வெளியே வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார்ந்தா வரணும், ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி, ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா. இப்ப நீங்க லாசருவேல உங்க பேரா போட்டுக்கோங்க. ஆமென். புரியுதா நான் பேசுறது? சரி, இப்ப உங்க சத்தத்தை மட்டும் தான் கேட்க போறேன். நான் 1 2 3 சொல்லும் போது நீங்க சொல்லணும், எலியேசர் வெளியே வான்னு சொல்லணும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சரி, அவங்க பேரை நான் உங்க சொல்ல சொல்லல. அவர் உங்க பேரை இப்ப எல்லாம் கை வைத்து பார்க்கலாம். அவர் உங்க பேரை நீங்களே சொல்லி நான் 1 2 3 சொல்லுவேன். தம்பி ரோலிங் அடிப்பாரு. அடிக்கும் போது நீங்க சொல்ல போறீங்க. உங்க பேரை சொல்லி ஒரு அரை நிமிஷம். ஓகே, அரை நிமிஷம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். சத்தமா உங்க பேரை சொல்லி வெளியே வான்னு சொல்லுங்க பாக்க. அலெக்ஸ் வெளியே வா. தேசம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. தீவுகள் காத்து கொண்டிருக்கிறது. அநேக பட்டணங்கள் காத்து கொண்டிருக்கிறது. வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. Thank you Lord. நீயோ காரங்காலை தட்டியே துதித்து கொண்டிரு. 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 நீயோ காரங்காலை தட்டியே கொண்டிரு. ஜெயம் கொடுத்த ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு வனாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு வனாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அவர் நீதின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுத்த தேவன்
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தெரியுமா, அவர் அற்புதம் செய்பவர், அதிசயம் நடத்துவார். அற்புதம் செய்பவர், அதிசயம் நடத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி தட்டி ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்லா நான் வெளியே வந்துட்டேன், இனி ஜெய கிறிஸ்து என் மூலமாய் வெளிப்பட போகிறான் சொல்றோம் மாத்திரம். எல்லா கைகளை தட்டு. வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்தினார். நீங்க உங்களுக்கு வார்த்தை அனுப்புறார், வெளியே வா. ஆமென். ஆண்டவர் சொல்றார், வெளியே வா. நம்ம ஆண்டவருக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். ஆமென். ஊழியக்காரனுக்கோ பாஸ்டருக்கோ நம்முடைய திருச்சபைக்குள்ள நம்ம அடிமை கிடையாது. நம்ம இயேசுவுக்கு மட்டும் தான் அடிமை. ஆமென் சொல்லலாமா? ஆமென். சந்தோஷமா சொல்றாங்க மாத்திரம். ஆமென். லாசருவே வெளியே வா. சரி, வந்துட்டார் லாசர். ஆண்டவர் சொன்னவனே கல்கள்லாம் புரட்டப்பட்டது. லாசர் வெளியே வந்தார். ஆனாலும் எழும்பி பிரகாசிக்க முடியல. உன் முகத்தின் வெளிச்சம் யாருக்கும் தெரியல. காரணம் என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். மரித்தவன் வெளியே வந்தான். மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. கால்களும் கைகளும் பிரேத சிலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. அவன் முகமும் சுற்றப்பட்டிருந்தது. இன்னைக்கு அநேகர் வெளியே வந்த போதும் சில வேளைகள் அப்படியே ஒரு கட்டுகளோட தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆமே. புருஷன் ஒரு கட்டு, பிள்ளை ஒரு கட்டு, உங்க மாமியார் ஒரு கட்டு, உங்க மாமனார் ஒரு கட்டு. கட்டு, நீ அத கட்டு. அவன் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? புரியுதா புரியலையா? புரியுதுன்னா ஒண்ணு, புரியுதுன்னு சொல்லுங்க. ரெண்டையும் பார்த்து இப்படி இப்படி தாட்டி என் உயிரை வாங்காதீங்க. நீங்க வெளியே வந்த போதும் ஏதோ ஒரு கட்டுதான். உண்மையாகவே இங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. ஆசையா இருக்கு, ஃபயர் அக்னியா கொளுத்தணும்னு ஆசையா தான் இருக்கும். ஆனா கட்டு. ஆண்டவர் சொல்றார், அதை நீ கட்டு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? கட்டுல உட்கார்ந்துருக்கோம். கைகளும் கால்களுமே கட்டு, முகமும் கட்டு, எல்லா இடமும் இப்படி கட்டப்பட்டு இப்படிதான். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அநேகர், உங்க நிலைமை இப்படிதான் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அங்க நிக்கிறது நீதான் சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க பக்கத்துல உள்ளவங்களும் எனக்கு வர்ற வெறித்தனம் இப்படி இருக்கு. எனக்கு பக்கத்துல உள்ளவங்கள கை குளிக்க சொல்லுங்க, அங்க நிக்கிறது நீங்க தான் சொல்லுங்க. அப்படிதானையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அவரே சொல்லிட்டார் ஆமான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா ஆமான்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க. கரங்களா செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு கட்டு. வெளியே வந்த பிறகு கட்டோடு இருந்தோம்னா நம்ம அதுக்கு கல்லறுக்குள்ளவே இருக்கலாம். வெளியே உள்ளவங்களை பயமுறுத்தாமையாவது இருப்போம். இப்படி வந்து நின்னா எவனுக்கு பயம் இருக்காது. வெளியே வந்தாச்சு, கட்ட எல்லாம் நீனும் இப்படித்தான் இருக்கணும். அங்கெல்லாம் போக கூடாது, அங்கெல்லாம் ஆராதிக்க போக கூடாது, இப்படிதான் இருக்கணும்.
ஆமென். ஆண்டவரே, எல்லாரும் முன்னாலையும் வெளிப்படுத்த முடியாதபடி சிலர் இருப்பீங்க, கட்டாயிரும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இது உன் முடிவு அல்ல. ஐயோ, தட்டலாமே, நல்லா தட்டலாமே. ஆமென். இது உன் முடிவு அல்ல. இப்ப இருக்கிற பாத்தீங்களா, இது உங்க முடிவு அல்ல. இப்ப நீங்க வேதனைப்பட்டு அடைக்கப்பட்ட வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, இது உங்கள் முடிவு. நோ. ஆண்டவர் சொல்றார், ஒரு கழுதையுடைய கட்டை நான் அவிழ்த்தேனா, உன் கட்டை அவிழ்ப்பாரா, அவிழ்க்க மாட்டாரா? புரியல, நிறைய இருக்கு, புரியல நினைக்கிறேன். ஒரு கழுதை சாக போறார், ஒரு வாரம் முந்தி ஆண்டவர் சொல்றார், அங்க ஒரு ஊருக்கு போங்கடா, அங்க ஒரு கழுதை கட்டப்பட்டு அந்த கட்டை அவிழ்த்துட்டு வாங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு கழுதையோட கட்டையை அவிழ்க்கிறதுக்கு ஆண்டவர் அவ்வளவு வாக்குத்தத்தத்தை குறித்து வைராக்கியமா இருந்தா, உங்களை என்னையும் குறித்து அவர் எவ்வளவு வைராக்கியமா இருப்பார். ஐயோ, புரியலையே. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமே. இவங்கெல்லாம் வரும்போது கட்டுல தான் வந்தீங்க, கட்டுகளோட தானே வந்தீங்க. அதெல்லாம் வாங்க, நீங்க மட்டும் வாங்க. இவர் வந்து இப்படி பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு இன் பண்ணி பக்காவா வந்திருக்கிறார். ஆனா அவருடைய நிலைமை இப்படிதான் இருந்தது. மனைவி கிட்டையும் பிரச்சனை, அவர்கிட்டையும் பிரச்சனை. அந்த வீக்கம் இப்ப எப்படியா இருக்கு? நிந்திக்கு எப்படி? சாட்சி சொன்னதை விட கம்மியா இருக்கு. சாட்சி சொன்னதை விட குறைஞ்சிட்டான். ஐயா, வரும்போது கட்டோட தான் வந்தார். ஆண்டவர் சொன்னாரு, வாசிங்க தொடர்ந்து. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? my time is come சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் வந்துடுச்சு. லபா தாகரா ஷேகரே மாகரா புசா மாகா புகாதரா மேகா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கட்ட அவிழ்க்கப்பட வேண்டிய நேரம், எனக்கு அற்புதத்தின் நேரம், எனக்கு ஒரு விடுதலை நேரம், எனக்கு ஆசீர்வாதத்தின் நேரம், நான் எதிர்பார்த்ததை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றவங்க கைகளை தட்டு. Makarabushandale karamata makapushe makara pusha karaturo makadaga pushe kere budana shekara kabusha. ஆண்டவர் சொன்னார், இவனை நீங்கள் கட்டவிழ்த்து விடுங்க. கைகளை தட்டு. ஐயோ, இதுவரைக்கும் உன்னால கையை தட்ட முடியல, இதுவரைக்கும் உன்னால கை தட்ட முடியல, ஏன்னா கை கட்டப்பட்டிருந்தது. இப்ப நல்ல கைகளை தட்டி, நீயோ காரங்காலை தட்டி துதித்து கொண்டிரு. 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 நீயோ காரங்காலை தட்டி நீயோ காரங்காலை தட்டி துதித்து கொண்டிரு. நீயோ காரங்காலை தட்டி சத்துருவை மீதிப்பாய், சத்துருவை நீதிப்பாய், எதிரி அடங்குவாய், எதிரி அடக்குவாய், இயேசுவை ஜெயிப்பாய், இயேசுவை ஜெயிப்பாய், ராஜரீகம் பண்ணுவாய், ராஜரீகம் பண்ணுவாய், சத்துருவை மீதிப்பாய், சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவாய், எதிரி அடக்குவாய், இயேசுவை ஜெயிப்பாய், இயேசுவை ஜெயிப்பாய், ராஜரீகம் பண்ணுவாய், ராஜரீகம் பண்ணுவாய். நீயோ காரங்காலை தட்டி துதித்து கொண்டிரு. நீயோ காரங்காலை தட்டி glory glory. நீயோ காரங்காலை ஹalleluya. நீயோ காரங்காலை தட்டி துதித்து கொண்டிரு. நீயோ காரங்காலை தட்டியே, நல்ல கைகளை தட்டிட்டு, நீயோ காரங்காலை தட்டியே துதித்து கொண்டிரு.
ஆண்டவர் கட்ட அவிழ்த்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி உன்னுடைய வாசனை சொந்த சகோதரிய சொன்னா இவ மேல நாரும் சொன்னா, ஆமென். சொந்த சகோதரி மார்த்தாள் சொன்னா, ஆண்டவரே அது நாரும். ஆனா என் ஆண்டவர் அழகான பாயிண்ட சொல்ல போறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? வாங்க வாங்க மாதிரி வாங்கிட்டு போய் கையை வைத்துக்கோங்க பார்க்கலாம். நான் சொல்லும் போது நீங்க அப்படியே ஏசுனால எடுத்துக்கொள்ள போறீங்க. என்னமா செஞ்சு அப்படி நான் வார்த்தை சொல்லும் போதே சொல்ல போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவர் அந்த கல்லறையான நாத்தத்துக்குள்ள இருந்து அவனுடைய வாழ்க்கையை மகிமையான வாசனையாய் இன்னும் ஒரே விஷயம். எத்தனை பேர் அதை இன்னும் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? என் வாசனை இந்த உலகத்துக்கு நேரா போகணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அவங்க ரெண்டு கரங்களா ரொம்ப வாசனையா இருந்தா ரெண்டு கையை வைத்துக்கலாம். இல்ல போதும் போதும் என் புருஷனுக்காவது நான் வாசனையா இருக்கணும்னு விரும்புறேன்னு சொன்னா ஒத்த கையை வச்சுக்கோங்க. ஆமே. நிறைய பேருடைய வாழ்க்கையை தீர்க்க தரிசனமா நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். சரி, கர்த்தர் நல்ல வராமே. சரி, ரொம்ப வாசனையா இருந்தா ரெண்டு கையை வைத்துட்டு இப்ப சொல்ல போறீங்க, வெளியே வந்துட்டேன், சும்மா வரல. வாங்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? வாசனையாய் வந்துட்டேன். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினாரே, வாசமாக மாற்றினாரே. ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினாரே, வாசமாக மாற்றினாரே. ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வம். எத்தனை பேர் இப்ப மகிழ்ச்சியா, எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறோம்? அந்த கரங்களை உயர்த்து அப்ப எழுவி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி இன்னும் ஒரு டான்ஸ் போட போறோம். எல்லாரும் எழுமி நின்னு, தெரியுதோ தெரியல, காலையாவது ஆடணும். எல்லாரும் எழுமி எழுமி. சரி, எத்தனை பேர் என் கட்டெல்லாம் ஆண்டவர் அவிழ்த்துட்டாருன்னு சொல்ற மாத்திரம் உங்க கால் அப்படி அடிச்சு காமிங்க பார்க்கலாம். கால நல்லா என் கட்டெல்லாம் அவிழ்த்துட்டார் பாத்துக்கோ, செக் பண்ணி பாருங்க. இது மாட்டுதான் பாருங்க, மாட்டுதான் பாருங்க. மாட்டுல இல்ல, மாட்டுதான் மாட்டுல மாட்டுல இல்ல. அப்போ எல்லாரும் நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வம், என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வம். நல்லா நல்லா நல்லா. நல்லவரே வல்லவரே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வம், என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வம். மறுபடியும் என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வம். உங்களை வாழ வச்சிருக்கிறார் ஆண்டவர். வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. நல்லவரே வல்லவரே, வல்லவரே வல்லவரே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வெட்கமா இல்ல? இப்படி வாலிபர்களாம் வெட்கப்படாம ஆடுறோமே, எங்களுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்க கூடாதா? ஆமென் சொல்லுங்களேன். சரி, ரெண்டு கையாவது அசைங்க வாங்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் தானே, பரவாயில்ல. நல்லா நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. ஆமென். ஏண்டா 1 2 3 4 வாழ வைக்கும் அன்பு தெய்வமே.
அவருக்கு தான் தெரியும் அவர் எவ்வளவு பிரச்சனையில இருந்தார். அப்படித்தானேயா? எவ்வளவு வேதனையில இருந்தார் அவர் தான் தெரியும். எஸ். ஆனா ஆண்டவர் அந்த கட்டை அவிழ்த்து அவருக்கு சும்மா இருக்க முடியல. அப்படித்தானேயா? ரெடியா இருக்கீங்களா? 1 2 3 4. வல்லவரே வல்லவரே நல்லவரே வாழ வைக்கும் அன்பு தெய்வமே வாழ வைக்கும் கரங்களை தட்டி நல்லா தட்டி நல்லா தட்டி கல்லறைக்குள்ள இருந்த உன் வாழ்க்கைய ஆண்டவர் நாடி கொண்டிருந்த உங்க வாழ்க்கைய அவர் வந்து இயேசுவின் நாமத்தினால வெளியே வா என்று சொல்லி கட்டளை கொடுத்து இன்றைக்கு நாற்றமாய் இருந்த உங்களை அவர் வாசமாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? கரங்களை அசைச்சு ஆண்டவருக்கு பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கலக்கு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஐயா கலக்குங்க ஸ்டீபன் ஐயா, அதான் கலக்குங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். இனி அந்த டைம் வந்துடுச்சு. இனி சத்துருவனை ஒடுக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் கேட்கணும் ஆசைப்படுறீங்க? இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை உணர்த்துறார். இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. எந்த துஷ்டத்தின் வல்லமைகளும் உன் வழியாய் கடந்து வர முடியாது. உன் எல்லை எங்கிலும் கர்த்தருடைய சேனை இறங்கி இருக்கிறது. உன் கூடாரத்தை முழுவதும் கர்த்தருடைய சேனை இறங்கி இருக்கிறது. கல்லறைக்குள்ள இருந்தவங்க ஆண்டவர் நாம மகிமைக்காக வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இனி ஒரு சாபமும் இராது. எல்லா கட்டுகளையும் இன்னைக்கு கர்த்தர் எப்படி லாசருவின் கட்டுகள் அவிழ்த்தாரோ அநேகருடைய கட்டுகள் அவிழ்த்திருக்கிறார். நிறைய காரியங்கள்ல மாற்றங்களையும் மிராக்கிள்ஸையும் நீங்க இனி பாப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, எத்தனை பேருக்கு இன்றைக்கு அந்த கூட்டம் ஆசீர்வாதமா இருந்தது? ஆமே. எத்தனை பேர் இன்னும் அநேக வியாதியஸ்தர்கள் இருந்த அநேகருக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருப்பார். இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்த மாதம் மீட்டிங்ல எல்லாம் அநேகரை எத்தனை பேர் கூட்டிட்டு வருவேன்னு சொல்றீங்க? ஆமே. ஒருவேளை நம்முடைய மீட்டிங்ஸ் குறித்த டீடைல்ஸ் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச பிறகு பிரதர் இமானுவேல் அவரை பார்த்து நீங்க கொடுக்கலாம். உங்களுடைய ஜப குறிப்புக்கு இது பேப்பர் கொடுப்பாங்க, அதில் கூட நீங்கள் எழுதி உங்கள் அட்ரஸை நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க ஒரு குடும்பம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்களோடு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிறவங்க ரொம்ப அவசியம் எங்களுக்கு. ஆமென். எத்தனை பேர் நீ ஜெபிப்பீங்க எனக்காக? எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? உண்மையா சொல்றீங்களா? அதே போல இந்த ஊழியத்துக்காக கொடுக்கணும்னு தாங்கணும்னு கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினா நீங்க இந்த கூட்டத்துக்கு கூட நீங்க எத்தனையோ செலவுகள் உண்டு. கேமரா எடுக்கிறதுக்கெல்லாம் பிள்ளைகள் வந்து நாசரத்திலிருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஆமே. அங்கேருந்து நம்ம ஊழியத்துக்கெல்லாம் பிரதர்ஸ் தான் எடுக்கிறாங்க. தம்பி பீட்டர் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமா இப்படி வீடியோ ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். அவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னோட ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மியூசிக் வாசிக்கிற தம்பி, அன்பு தம்பி, என் ஊழியங்களுக்கெல்லாம் தம்பி தான். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிஷியன்ஸுக்கெல்லாம் பேமெண்ட்டு பயங்கரமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஆமே. உண்மையாக ஒரு நேரம் வாசிக்கிறதுக்கு 1000க்கு மேலே தான் கேட்பாங்க. ஆனால் தம்பிகள்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் கொடுக்கறத சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க. ஆமேன். சிவகாசியிலேருந்து தம்பி ராஜேஷ் அவன் குடும்பமாக ஊழியம் பண்ணுறாங்க, ஃபேமிலி. அதே போல் தம்பி சதீஷ் சிறுவைகுண்டம், திருநெல்வேலி அடுத்த சிறுவைகுண்டத்தில் இருக்கிறார். தம்பியும் நம்முடைய ஊழியத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமே. அப்புறம் அந்த மண்டபம் எவ்வளவோ காரியங்கள் தேவைகள் உண்டு. ஜெபியுங்கள்.
ஒருவேளை ஊழியத்தை தாங்கணும்னு கர்த்தர் உங்களோட தேவைனால் நீங்க எங்களை சந்திக்கலாம். அப்படி இல்லைன்னா பின்னால காணிக்கை கொடுக்கறதுக்குன்னு ஒரு பாக்ஸை வச்சிருக்கிறாங்க, அதுல உங்க காணிக்கையை உங்களால் முடிஞ்சதை நீங்க கர்த்தருக்காக செய்யலாம். ஆமென். சரி, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சரி, பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க, வெளியே வந்துட்ட. பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து முன்ன பின்னையாவது திரும்பி பார்த்து சொல்லுங்க, வெளியே வந்துட்டு அழகாயிட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அதே போல ஒவ்வொரு வாரமும் இமயம் டிவில நம்முடைய ஊழியத்தை பாருங்க. ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை காலை 6:30 6:45 வரை நம்முடைய ப்ரோக்ராம் இமயம் டிவில வருகிறது. அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். அந்த ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்களை கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கேசட் இருக்குது, மிராக்கிள்ஸ் டெஸ்டிமனின்னு 1.25 மணி நேரம் அந்த கேசட் ஓடும். ஃபுல்லா மிராக்கிள்ஸ் தான் இருக்கும். கேன்சர் மாறுறது, கட்டி மறைகிறது, படுக்கையில கிடக்கிறவங்க எழும்புறது, கேன்சர் பேஷண்ட்லாம் ரிப்போர்ட்டோட வந்து சாட்சி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட டிவிடி இருக்கு. ஆசையோடு இருக்கிறவங்க பின்னால நம்ம பிள்ளைகளை சந்திச்சு வாங்கிக்கிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாருக்கும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் உங்களுக்கு நேராக கரங்களை நிறுத்தலாமா? எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க பார்க்கலாம். Thank you Lord. Thank you Holy Spirit of God. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்லவரே நல்லவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவர். எல்லோரும் கண்களை மூடி close your eyes, lift your hands. ஆராதனை ஆராதனை. எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நல்லவர் ஓ நல்லவரே, நீ வல்லவரே. ஆராதனை ஆராதனை நல்லவரே, நல்லவரே, நீ வல்லவரே. நல்லவரே ஓ நல்லவரே, நீ வல்லவரே. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை டிவில பார்த்து கொண்டிருக்கிற, கேசட்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாரோ அதே காரியங்களை உங்களுக்கும் செய்வார். எல்லோரும் கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால அன்பின் ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பலத்த கரம் உடைய பிள்ளைகள் மேல இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய விலையேறப்பெற்ற அபிஷேகமுடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கட்டப்பட்ட வாழ்க்கையோடு கல்லறைக்குள்ள இருந்த வாழ்க்கை அல்ல, இன்றைக்கு உடைய பிள்ளைகளை கர்த்தர் கட்டுகள் அவிழ்த்து வெளியே கொண்டு வந்து உடைய பிள்ளைகளின் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற, கேசட்ல பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் எல்லாம் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவளை வாழாக்கி கொண்டிருக்கிற, பாழாக்கி கொண்டிருக்கிற சகல வல்லமைகளையும், துரைத்தனங்களையும், அதிகாரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவளை குடும்பத்தை விட்டு come out in Jesus name. இயேசுவின் நாமத்தில் கடலை கொடுக்கிறேன். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.